Hello guys, welcome to the final part of the vector art series. நம்ம இதுக்கு முன்னாடி அவுட்லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஐ, மவுத், அப்புறம் ஸ்கின் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஃபினிஷிங், அதாவது மிச்சம் இருக்க இப்போ பாடி பார்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை க்ரியேட் பண்ணுறது. இப்போ இந்த கேஸில் வந்து இந்த ஷர்ட் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் இந்த ஹேண்ட் அண்ட் மைக் கூட நம்ம வேணா ட்ரா பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த எல்லா லேயர்ஸையும் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரிஜினல் இமேஜை ரிவீல் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்க்கு எப்படி அவுட்லைன் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த ட்ரெஸ், இந்த ஷர்ட்டுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஹேண்ட் அண்ட் மைக்கு கூட அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஜென்ரலாக ஒரு அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஷர்ட்ஸு தனியாக, மைக்கோட அவுட்லைன் தனியாக, அண்டு ஹேண்டோட அவுட்லைன் தனியாக மர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போது மூணுத்தோட அவுட்லைனையும் நான் வந்து தனித்தனியாக க்ரியேட் பண்ணி மர்ஜ் ஷேப்ஸ் கொடுத்து அதுக்கு நேம் பண்ணியிருக்கேன். இந்த மைக்கோட அவுட்லைன், இது ஷர்ட்டோட அவுட்லைன், இது ஹேண்டோட அவுட்லைன். இது எல்லாமே தனித்தனியாக வச்சா தான் அந்தந்த அவுட்லைனுக்கு கீழே அந்தந்த பார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மூணுத்துக்குமே கலர் வந்து நம்ம அவுட்லைனுக்கு என்ன கலர் கொடுத்தோமோ அதை பிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஜென்ரல் அவுட்லைன், ஓவரால் அவுட்லைன். ஸோ அவுட்லைனை ஹைட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் இமேஜை ரிவீல் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஷர்ட்டுக்கு இந்த அவுட்லைனுக்கு கீழவே ஒரு ஷேப் வந்து ஃப்ளாட் ஷேப் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ ஷர்ட்டோட பேஸ் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. நான் வந்து பிக்சரில் இருக்க மாதிரி செக்டு ஷர்ட்டாக கொடுக்க போகிறதில்ல, நான் ஒரு டிஷர்ட் டைப்பில் அந்த மாதிரி கொடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து இன்னொரு டைம் எடுக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ கிளிக் பண்ணி ஒரு கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷேப் வந்து நம்ம ஷர்ட்டோட அவுட்லைனுக்கு கீழே இருக்கும். ஓகே, நான் இது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போது இந்த ஷர்ட் லேயரு, அந்த ஷர்ட்டோட அவுட்லைன், இது எல்லாமே வந்து எல்லா லேயருக்கும் மேலே இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் மேலே எடுத்துகிட்டு வச்சு தென் மைக்கோட ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பேஸ் ஷேப் மைக் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேண்டில் வந்து பிளாக் கலர்லேயும் இந்த மைக்கோட ஹெட் வந்து க்ரே கலர்லையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் ஹேண்டிலுக்கு தனியாக ஒரு ஷேப், ஹெட்டுக்கு தனியாக ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ ரெண்டுக்கும் தனித்தனி ஷேப் கொடுத்து அதுக்கு உண்டான கலர் வந்து கொடுத்தாச்சு. தென் ஹேண்டோட கலர், ஹேண்டுக்கு வந்து நம்ம ஸ்கின்க்கு ஒரு பேஸ் லேயர் கலர் கொடுத்தோம்ல, அதாவது ஸ்கின் பேலட்டில் வந்து இந்த தேர்ட் கலர் கொடுத்துக்கோங்க. ஃபேஸ்க்கு எப்படி ஸ்கின் க்ரியேட் பண்ணமோ அதே டெக்னிக் தான். இப்போ ஸ்கின்க்கு உண்டான ஃப்ளாட் லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஹேண்டோட ஷேப் க்ரியேட் பண்ணிட்டோம்ல, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஷேப் வந்து வராது. இப்போ நம்ம அங்கே வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் ஷேப் கொடுத்து அந்த ஏரியாவை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து கலர் வந்து நம்ம ஸ்கின் கொடுத்த கலர் தான், ஸ்கின்னோட பேஸ் கலர்.
ஓகே, இப்போ இதை விசிபிள் ஆகலை, ஏன்னா இது ரொம்ப கீழே இருக்குது. இதை வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணோன்னா ஹேண்டோட அவுட்லைன் கீழே ப்ளேஸ் பண்ணோம். ஸ்கின்னோட பேஸ் லேயர் க்ரியேட் பண்ணியாச்சு. தென் ஸ்கின்னுக்கு எப்படி வந்து ஷேட்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஸ்கின்னோட ஹேண்டுக்கும் கொடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம போஸ்டர் லேயர் எடுத்து இந்த ஹேண்ட் லேயர் மேலே வந்து கிளிக் பண்ணணும். எடுத்து ஹேண்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கின்னு கொடுத்த மாதிரி தான் டார்க் ஷேட் கொடுத்து எல்லா ஷேட்ஸையும் க்ரியேட் பண்ணி மாஸ்கிங் பண்ண போகிறோம். சேம் டெக்னிக். இப்போ ஹேண்டுக்கு வந்து கலர் கொடுத்து அதே மாதிரி ஷேட் பண்ணி நான் ஒரு குரூப்பில் போட்டு வச்சுட்டேன் தனியாக. ஸ்கின்னுக்கு எப்படி பண்ணமோ அதே ப்ராசஸ் தான், அதனால் நான் அதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு மைக்குக்கு நான் அதே மாதிரி டார்க் அண்ட் லைட் ஷேட்ஸ் கொடுத்து அதையும் சாஃப்டன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதோட இந்த வெக்டார் ஆர்ட்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபுல் வெக்டார் ஆர்ட் சீரீஸில் இருக்க 4 வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வெக்டார் ஆர்ட்ஸ்லேயும் நிறைய ஸ்டைல் இருக்குது. நான் ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு சாஃப்டான வெக்டார் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இதிலே நிறைய டைப் ஆஃப் வெக்டார் ஆர்ட்ஸ் இருக்குது. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு தனி ஸ்டைல்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் இலிஸ்ட்ரேட்டில் கூட அந்த மாதிரி வெக்டார் ஆர்ட் பண்ணலாம். இப்போ இலிஸ்ட்ரேட்டில் இருக்க வெக்டார் ஆர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வெக்டார் ஆர்ட்ஸ் பண்ணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் இலிஸ்ட்ரேட்டரில் எப்படி இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் வெக்டார் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால். மேலும் சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். கீப் சப்போர்ட்டிங். தட்ஸ் இட் கைஸ், சைனிங் ஆஃப் ஹியர். பை.